விழாவில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மேடையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வளங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு பச்சரிசி வெள்ளம் பெண்கரும்பு மற்றும் ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் கொஞ்சம் அமைதியா இருங்க. அடுத்து செல்லி அவர்கள் சார் இங்கே பாருங்க சார். அண்ணா கரும்பு மட்டும் பிடிங்க. ஒரு கரும்பு அவங்க இது கரும்பு ஏதாச்சும் பை சார் பை எடுத்து கொடு. பை இல்லாம கொஞ்சம் உள்ள தேங்க்யூ. அந்த பை கொடுங்க. பேட்டி கொடுக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசானது இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் துவங்கப்பட்டு இப்பொழுது கோவை மாவட்டத்தில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீள கரும்பு, 1000 ரூபாய் ரொக்கம், மொத்த மதிப்பீடாக 120 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மற்றும் ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் மாண்புமிகு அமைச்சர்கள் வழங்கினார்கள். அடுத்து ரெங்கமணி ரெங்கமணி. அடுத்து லட்சுமி மேடைக்கு வாங்க. லட்சுமி பழனிசாமி அடுத்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலையில் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிற அந்த நிகழ்வை துவக்கி வைத்தார்கள்.
அதிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலேயும் பொங்கல் தொகுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக நம்முடைய கோவை மாவட்டத்திலே மட்டும், கோயம்புத்தூர் மாவட்டத்திலே மட்டும் 1537 ரேஷன் கடைகளிலே இந்த தொகுப்பு கொடுக்கப்படுகிறது. மொத்தமாக 11,04,836 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த தொகுப்பு கொடுக்கப்படுகிறது. 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை 1 கிலோ, அதே போல ஒரு முழு கரும்பு 1000 ரூபாய். இந்த தொகுப்பு இந்த 11,04,836 குடும்பத்திற்கும் நம்முடைய கோவை மாவட்டத்திலே கொடுக்கப்படுகிறது. ஏறத்தாழ இதற்காக மட்டும் 122.4 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு முழுவதும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பின் காரணமாக ஏறத்தாழ 2,20,00,000 குடும்பத்திற்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு இது கொடுக்கப்பட இருக்கிறது. அதில் மொத்தமாக முதலிலே குடும்ப அட்டைதாரர்களே சில பேர் விடுபடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு இது வந்த உடனேயே அந்த கவனத்திற்கு கொண்டு போனது, வெளியிலே என்ன நடக்கிறது என்பதை அவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிற காரணத்தால் அவருடைய கவனத்திற்கு போனது. நேற்றைய தினம் நாங்கள் அங்கே இருந்தோம், உதயநிதி அவர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த செய்தி வந்தவுடனேயே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை அழைத்து இதில் ஏன் இந்த குறைபாடு என்று அவர்கள் கேட்டபோது சில திட்டங்களை அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது ஏறத்தாழ 300 கோடி ரூபாய்க்கு மேலே கூடுதலாக இது செலவாகும் என்று சொன்ன பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், யாரும் விடுபடக்கூடாது. கடந்த ஆண்டு யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அந்த அட்டைதாரர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். எனவே எந்த காரணத்திற்காகவும் எங்கேயும் அதை குறைக்காதீர்கள் என்று திட்டவட்டமாக சொல்லி அது வெளியிலே அறிவிப்பாகவும் வெளியிடப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லா இடத்திலையும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாண்பு முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பு அவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. எனவே இந்த திட்டங்களை இன்றைக்கு எல்லா இடத்திலையும் செய்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இல்ல, அந்த 14ஆம் தேதிக்குள்ளே அதை செய்துடுவாங்க. இப்போ 10ஆம் தேதியிலிருந்து துவங்குகிறது. அந்த ஏற்கனவே விடுபட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிற அவர்களுக்கு மட்டும் 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா யாரையும் விடுபடாம கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்தந்த ரேஷன் கடையில் அவங்களுக்கு நம்ம லிமிட்டடா தான் இருக்கும். அதனால அவங்க கரெக்டா அதை பார்த்து கொடுத்துருவாங்க. கடந்த முறை வந்து இந்த 21 கொட்டை கொடுத்தப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது ஒரு விமர்சனம் இல்ல. அப்படி இல்ல, மற்ற திட்டங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறதையும் கொஞ்சம் நீங்க பார்க்கணும். எனவே மற்ற திட்டங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் வந்து அதெல்லாம் வந்து எந்த மாநிலத்திலுமே இல்லை. அதெல்லாம் அரசாங்கத்துடைய இன்றைக்கு நிதி நிலைமை மிக பெரிய சிரமமான நிதி நிலைமை. இடையில வந்து உங்களுக்கு தெரியும், புயல்னால ஏற்பட்ட நிலைமைகள், அதே போல தூத்துக்குடியில் ஏற்பட்ட சூழ்நிலை. தூத்துக்குடியெல்லாம் 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மழை வந்ததுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சென்னையில வந்து இந்த புயல் 47 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு சிரமம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எனவே இதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய நிலைமை அரசுக்கு தான். மத்திய அரசிலிருந்து பெரிய அளவில் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் சமாளித்தும் இதை கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு சிறப்பு பேருந்து வசதியில் உங்களுக்கு ஊர் போறது தென்னாடு அது வந்து அந்த துறையினுடைய சார்பாக அமைச்சர் முதல்ல அறிவிச்சிருக்காரு. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அதற்கு எங்கெங்க தேவையோ ஒவ்வொரு ஆண்டும் வருகிற அந்த சூழ்நிலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு அடுத்த ஆண்டுல கூடுதலா எங்க பண்ணுங்கிறத அவங்க பண்றாங்க. டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏதாவது இலக்கு இருந்துச்சு? இலக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இலக்குன்னு போனா குறையணும்னு தான் நினைப்போம். அதனால அது வந்து கூடணும்னு நாங்க நினைக்கிறது இல்லை. நாங்க வந்து அதுல ஏதாச்சும் ஒரு கணக்கு அதிகாரிகள் பார்க்கிறாங்கன்னா இது தவறான இடத்துக்கு போகுதா என்பதை கண்காணிப்பதற்காக பார்க்கிற கணக்கு. ஏன் வியாபாரம் ஆகலைன்னு பார்க்கறது இல்லை.
இது வேற ஏதாவது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை பார்ப்பதற்கு. அப்புறம் இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட், அது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 7 லட்சம் கோடி அது அந்த அளவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிறது. 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறது. ஒரு நாடுகள் 31 நாடுகள் அதில் பங்கேற்றிருக்கிறது. மொத்தமாக 27 லட்சம் பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அநேகமாக இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய திட்டம். முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அந்த நிகழ்ச்சியும் மிக அருமையாக நடந்தது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். எனவே அதுவும் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் முகாம் 1 மாசத்துக்கு தொடர்ந்து முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்ட முகாம் நடக்கிறது. அதையும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அது அல்லாமல் 4 இடங்களிலே பள்ளி கட்டிடத்திற்கான பணிகள் அடிக்கல் நாட்டுகிற பணி ஏறத்தாழ அதற்கு 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியும் இன்றைக்கு காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலை வரை நடக்க இருக்கிறது. அந்த பள்ளியில் இது அவங்க பெரிய டிமாண்ட் இருந்த காரணத்தால் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்து அந்த பணிகள் துவங்க இருக்கிறது.